சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம முத்து மீனாவுக்காக கோயில்ல வேண்டுதல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல, அங்க பிரதேசம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மீனா ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுப்புற வேறையா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல்ல அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்த பண்றாங்க. அதுலயும் அதிகமா பண்றது நம்ம மீனா வச்சிருக்கிற ஆதார் ஸ்கூட்டிய தான். இது எதுக்குடா நடுப்புல கொண்டு வந்து விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கடுப்பாகுது. அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல நம்ம மீனா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்ல அப்படின்னு முத்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் கிளம்பும்போது, இந்த விஜயா இருந்துக்கிட்டு மதியம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களுக்காக நீ ஸ்பெஷலா சமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க 2 பேரும் வெளியில போறோம், எங்களாலாம் முடியாது அப்படின்னு முத்து சொல்றாப்ல. விஜயா அங்க ஒரு பிரச்சனைய ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அண்ணாமலை இருந்துக்கிட்டு, நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல, இப்ப வந்து சொன்னா என்ன செய்வாங்க அவங்க? நீயே சமம் உன் ஃப்ரெண்டுக்கு அப்படின்லாம் கடையில வாங்கி கொடு, நீங்க போங்கப்பா அப்படின்னு முத்துவையும் மீனாவையும் நம்ம அண்ணாமலை அனுப்பி வச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாப்புல நம்ம முத்து. அங்க மீனாவுக்கு காஸ்டியூம்லாம் மாத்தி விட்டுட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அங்க என்னடா டாக்டர் உள்ளேயும் வெளியும் போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம முத்து பதறி போறாப்புல. அதுக்கப்புறம் விசாரணை பண்றாப்புல. அப்ப வந்து மீனா ரொம்பவுமே பயந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு பிரஷர் அதிகமாயிடுச்சு. அதனால அந்த பிரஷர் கம்மியானதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ரோகிணி அங்க வந்துருது. அங்க ஒரு நர்ஸு கிட்ட விஷயத்த கேட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குது. இதுதான்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த ரோகிணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் போட்டு குடுத்துருது. உங்க குடும்பத்துக்கு என்னால மட்டும் தான் வாரிசு பெத்துக் குடுக்க முடியும். மீனாவாலயும் முடியாது. ஸ்ருதியும் அதுக்கு தயாரா இல்ல. ஒழுங்கா என் குழந்தைய ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ரோகிணி திருந்துன மாதிரி கொஞ்சம் காமிச்சாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அதே குணத்தோட தான் இந்த ரோகிணி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்ல தெளிவா தெரியுது. ஸோ இப்ப மீனாவோட விஷயம் விஜயாவுக்கு தெரிய வருது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.